Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் ஈரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரேவின்னு கூட சொல்லலாம், தொக்குன்னு கூட சொல்லலாம், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸ்கிப் பண்ணாம full வீடியோ பாருங்க. வாங்க கிச்சனுக்கு. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் ஈரல் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ உங்களால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெப்பரும் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பெப்பர் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் காரமாக டேஸ்ட்டாக. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆன பிறகு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆகணும். ஆனியன் நிறையா சேர்த்தா தான் இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு தான் சாப்பிடணுன்னு இல்லை. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஆனியன் குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரலையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது சிக்கன்னால் உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும், 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். இதே மட்டனாக இருந்தால் தான் ரொம்ப லேட் ஆகும். பட் நம்ம குட்டியாக வேறு கட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும். போட்டோன்னே பாருங்கள் அது நல்லா தனித்தனியாக வந்துடும். இப்போது நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இது ஆயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்போது சேர்த்து மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கும். பெப்பர் ஜீரகம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி தான் மட்டன் ஈரலும் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கொஞ்சம் அது குக்காக லேட் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு, நல்லா சுருண்டு வருது. இதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு தனித்தனியாக வந்துருச்சு. அவ்வளோதான், டேஸ்டான சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆயிருச்சு. லைட்டாக நசுக்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது வெந்துருச்சா இல்லையான்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டான சிக்கன் ஈரல் வறுவல் ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.